அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு ஊர் முழுவதும் உங்களை பற்றி பேசும் வரமாய் மாறும் நேரமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேல் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் வரை உள்ள தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும், புதன் வக்ரம் பெற்றும், சுக்கிரன் ஆட்சி பெற்றும் முக்கூற்று கிரகங்கள் துலாம் ராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அதே போல விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடனும், கும்ப ராசியில் ராசிநாதனான சனி பகவான் ராசியிலேயே வக்ரம் பெற்று ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராகுவும் சனி பகவானும் அனுகூலமாக இருக்கிறார்கள். ராசிநாதன் குரு அஷ்டம ராசியில் இருப்பதால் நேரடி பலம் இல்லை என்றாலும் அவருடைய பார்வை உங்களுடைய தன சுகஸ்தானத்தில் விழுவதால் பொருளாதாரத்தில் குறைவு ஏற்படாதுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து குரு பார்ப்பதால சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் சுப செலவுகள் ஏற்பட இருக்கு. இவ்வளவு நாட்களாக சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்களுக்கு ஏற்பட்டு வந்த தடைகள், தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழில் லாபம் அதிகரிக்குங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்க இருக்கு. முக்கியமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து லாபம் அடைய இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளிடம் சரியானபடி நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை எதிர்த்து தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தால் மட்டுமே போதுமானதாக அமைகிறது. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்களே செய்து ஒப்படைப்பது நல்லதுங்க. உங்களுடைய வேலையை வேறு யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்காக அவர்கள் அந்த வேலையை சரிவர செய்யாமல் உங்களை மாட்டி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இதை கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லும் பட்சத்தில் கவனம் மிக மிக அவசியங்க. சிலருக்கு வேலையில் இடமாற்றம் உண்டுங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றமாகவும் அமையலாம், அல்லது நீங்கள் எதிர்பாராத இடத்திற்கு மாற்றம் ஏற்படுவதான ஒரு சூழலும் இருக்குதுங்க. இவற்றை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்குங்க. வெளிநாட்டில் செல்லும் முயற்சியில் தடங்கல்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் இனி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. குறித்த நேரத்தில் குறித்த வேலையை செய்ய முடியாத சங்கடம் வரும். அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு செயல்களை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. இக்காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் பொறுமை, நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் ராசிநாதனாகிய குரு பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய கடகத்தில் ஆட்சி பலம் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிப்பது நன்மை செய்யாதுங்க. சுக்கிரனும் அவ்வளவு சாதகமாக இல்லை. இருந்தால் சனி பகவானும் ராகுவும் அனுகூலமாக கும்பராசியில் இணைந்திருக்காங்க. செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருப்பினும் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால சமாளித்து விடுவீங்க. சிறு விஷயத்திற்கு கூட அதிக முயற்சியும் அலைச்சலும் உழைப்பும் மேலிட இருக்கு. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதமும் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே
நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் ஏற்ற ஒரு வரன் இருந்தாலும் கூட வரனை பற்றி ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல கடின உழைப்பை தவிர்ப்பது அவசியம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வெடுத்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோருடன் குற்றம் குறை காணாது சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மன அமைதிக்கு உதவுங்க. பிறருக்கு கடன் கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. கொடுத்து திரும்ப வராது என கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டும் பட்சத்தில் அந்த பணம் உங்களுக்கு தேவையில்லை, அதிகப்படியாக இருக்கிறது, உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் திரும்பி வரும் என்று நினைத்து கொண்டு பணம் கொடுக்க வேண்டாம். அப்படி நினைக்கும் பட்சத்தில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும். அதே போல் தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவானும் ராகுவும் சுபபலம் பெற்று ஆதரவாக வளம் வருவதால் அலுவலக கடமைகள்ல திறமை ஓங்குங்க. தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு ஒன்றையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க தாராளமாக முயற்சிக்கலாங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாகும் வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே வெளிநாடுகளில் வேலை பார்த்து அன்பர்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் சலுகைகள் கூடுதல் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாங்க. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரம் ஆகிய இரு துறைகளிலும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. கும்பராசியில் ஏற்பட்டுள்ள வக்ர சனி மற்றும் ராகு ஆகிய இரு கிரகங்களின் கூட்டணியின் சுபபலத்தினால் இக்காலகட்டம் நல்ல வியாபாரத்தையும் லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க. புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அளவோடு புதிய முதலீடுகள்ல இறங்கலாங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு அதிபத்தியம் கொண்ட சுக்கிரனும் மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில் வலம் வருவதால் மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி உங்களை தேடி வரும். வருமானம் உயருங்க. நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு மிகவும் சாதகமான ஒரு வாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இந்த வாரத்துல நீங்கள் நடித்துள்ள படங்கள் நல்ல வரவேற்பையும் வருமானத்தையும் புகழையும் உங்களுக்கு தேடி தர இருக்கு. அதே போல் புதிதாக நடிப்பு துறையில் கால்பதிக்க ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்றபடி கிரக நிலைகள் அமைந்திருக்கிறது. நீங்கள் துணிந்து மேற்கொள்ளலாம். அரசியல் துறையில் இருக்கும் தனுசு ராசினியர்கள் அரசியல் துறை பெரும்பாலும் சுக்கிரன் மற்றும் சனி பகவான் ஆகிய இரு கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. இருந்தாலும் மற்ற கிரகங்களும் பங்கு உண்டுங்க. கட்சியில் ஆதரவு பெருக இருக்கு. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான ஓரளவே பலம் பெற்று சஞ்சரிப்பதால் சற்று பாடுபட்டு படிக்க வேண்டி வரும். ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் குறைய கொடுங்க. ஒரு சிலருக்கு கூடா நட்பு கேடாய் முடியும் நிலை உருவாகும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்த முயற்சிகளை மேற்கொள்வது அவசியங்க. கூடுமான வரையில் நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்புண்டு என்றிருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். விவசாயத்துறையினரை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதுமே விவசாயத்துறையை தங்கள் பிடியில் கொண்டுள்ள செவ்வாயும் சூரியனும் மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சல் வருமானமும் கிடைக்க இருக்குதுங்க. புதிய கால்நடைகள் சேரும் யோகமும் உள்ளது. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு வாரம் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய பொறுமை அனுசரித்து நடந்து கொள்ளும் சுபாவத்திற்கும் சோதனையான ஒரு தருணம் என்பதால எடுத்தோம் கௌத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ளாமல் பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. வெற்றி கிடைப்பதில் தாமதமும் தடங்களும் ஏற்படுங்க. இருந்தாலும் துணிந்து அந்த முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளும் போது எதிர்பாராத அளவிற்கு வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் அல்லது நாராயணியம் படித்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மை உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.